வெல்கம் டு ஆத்மா. இன்ஸ்பெக்டர் தாளமுத்து காணாமல் போனதற்கான பின்னணியில் சற்று மர்மங்கள் இருக்கும் அதே வேளையில் அந்த கல்லறை பகுதி நமக்கு பெரும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அளிக்கிறது. பாதிரியாரின் எச்சரிக்கை, இன்ஸ்பெக்டர் தாளமுத்துவின் ரகசிய விசாரணை, பிணத்திருட்டு, கல்லறை மர்மங்கள் என்ற 4 முடிச்சுக்கள் ஒரே கயிற்றில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த முடிச்சுக்கள் அவிழுமா அல்லது இறுகுமா? வாருங்கள் பார்க்கலாம். காணாம போன அன்னைக்கும் கூட ஒரு சவ திருட்டு கேஸ பத்தி அண்ணா பிசியில விசாரணை பண்ணிட்டு தான் இருந்தாரு. சவ திருட்டு கேஸா? இந்த மாதிரி ஒரு கேஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா தம்பி, யாரோ ஒருத்த பணத்தை திருடி அதை வச்சு பிளாக்மெயில் பண்றதா அவருக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அந்த கேஸ விசாரிக்கிறதுக்காக என்கிட்ட பர்சனலா சொல்லிட்டு கிளம்புனாரு. அப்பவே சொன்ன நானும் கூட வர்றேன்னு. இதோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் ஆளையும் காணோம், ஒன்னையும் காணோம். இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அண்ணா, கடைசியா எக்ஸாக்டா அவர் எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரா? ஜெயின் தாமஸ் சர்ச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. நான் வரேன். தம்பி 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 வரேண்ணே. ஃபாதர், வணக்கம் சார். என்ன சார் இந்த பக்கம்? உங்க சொந்தக்காரர் யாருக்காவது கலர் கட்டணுமா சார்? இல்ல, நான் ஜஸ்ட் சும்மா தான் வந்தேன். ஆமா, சர்ச்சு எப்பவுமே பூட்டிதான் இருக்குமா? இல்ல சார், ஆளுகள்லாம் இருக்காங்க. ஃபாதர் கூட ஒருத்தர் இருக்காரு. அவர் கூட பீட்டர்னு ஒருத்தர் இருக்கா சார். எல்லாரும் இன்னைக்கு சாவு நடந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருக்காங்க சார். எல்லாரும் திரும்பி வரக்கூடிய நேரம் தான் சார். மற்றபடி என்னன்னு எனக்கு தெரியல சார். ஆமா, ஃபாதரோட பேர் என்ன? ஏதோ மேத்யூஸா கீத்யூஸா என்னமோ சொல்லுவாங்க சார். வாயில கரெக்டா வரல சார். சரி, உன் பேர் என்ன? எனக்கு இன்னும் ஏதாவது கேஸ்ல போட்டுக்கிட்டு விட்டுறாதீங்க சார். பொள்ள கொட்டிக்காரன் சார். பேர் என்னன்னு தானே கேட்டேன். எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? சார், என் பேர் மதி சார். போலீஸ்காரங்களுக்கு கேஸ்க்கு ஆள் கிடைக்கலன்னா கிடைக்கிற ஆள் மேல பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளி லாடம் கட்டி கையெழுத்து வாங்கணும் பயம் சார். சார், நான் அப்பாவி சார். என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். நான் செய்யற அதிகபட்ச தப்பே பிளாக்ல கோட்டர் வாங்கி குடிக்கிறதா சார். ஆமா, இங்க எத்தனை வருஷமா வேலை பார்க்குற? 1 வருஷமா தான். அப்பப்போ டெத் ஆச்சுன்னா ஃபாதர் கூப்பிடுவாரு, கல்லறை கட்ட சொல்லுவாரு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கட்டி கொடுத்துட்டு போயிடுவேன் சார். மொத்த வேலையும் பீட்டர் வச்சு தான் ஃபாதர் செஞ்சு முடிப்பாரு. எனக்கு ஒன்றும் தெரியாது சார். சரி, வேலையை பார். ஆமா, ஒரு பாடி, ஒரு பையனோட பாடி அது காணாம போச்சுன்னு ஒரு கேஸ் நடந்துச்சே. இமானுவேல் ஃபேமிலி.
அவர் பையனோட பாடி எங்க இருக்கு? நான் இமானுவேல் சன்னோட கல்லறை எங்க இருக்குன்னு கேட்டேன். சார் அது அங்கே இருக்கு சார், அந்த பக்கம் சார். வணக்கம் ஃபாதர். வணக்கம். நீங்கள்? நான் இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் ஃபாதர். சும்மா மனசு நிம்மதிக்கு இங்கே ப்ரே பண்ணலான்னு வந்தேன் ஃபாதர். ஹிந்து தான், ஆனாலும் சர்ச்சுக்குள்ளே வர அனுமதி இருக்குல்ல ஃபாதர்? கர்த்தருக்கு முன் அனைவரும் ஒன்று. கர்த்தரின் விசுவாசம் வேண்டி சர்ச்சுக்குள் நுழைய யாருக்கும் எவ்வித அனுமதியும் தேவையில்லை. ஆனால் தூய ஆத்மாக்கள் உறங்கும் புனித கல்லறை பகுதிக்கு தேவையின்றி செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை. திருச்சபையின் ஒழுங்குமுறைகளை மீறுவது தேவ துரோகத்துக்கு சமமானது. காட் பிளஸ் யூ. எஸ்கியூஸ் மீ ஃபாதர். ஃபாதர், ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் தாளமுத்துவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்ல முடியுமா ஃபாதர்? இன்ஸ்பெக்டர் தாளமுத்துவை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் புனித கல்லறையை தோண்டி எடுக்க என்கிட்ட அனுமதி கேட்டு வந்தார். நான் மறுத்து விட்டேன். இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் ப்ராப்பர் கோர்ட் ஆர்டர்ஸோடு வந்து எங்ககிட்ட ஒத்துழைப்பு கேட்டார். நாங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தோம். சத்தத்தை பயன்படுத்தி தெய்வ நிந்தனை செஞ்சு எங்கள் மத நம்பிக்கையை உடைச்சி ஒரு தூய ஆத்மாவின் கல்லறையை உடைச்சிட்டாங்க. கடைசியா உடல் திருடப்பட்டதுன்னு சொன்னது கர்த்தரின் தூய ஆவியால் அதுக்குள்ளேயே காக்கப்பட்டிருந்தது. கர்த்தரின் மகிமையே மகிமை. ஜீசஸ். பீட்டர், எந்த அதிகாரமும் கர்த்தரிடத்தில் ஜெயிப்பதில்லை. காட் பிளஸ் யூ. நேரம் மாலை 4 மணி. நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை இருப்பார். 2 நாளாகமும் அதிகாரம் 19 வசனம் 11. Father, praise the Lord. God bless you, my child. ஸ்தோத்திரம் ஃபாதர். God bless you. சோஸ்திரம் ஃபாதர். சோஸ்திரம்மா. மெர்சி பாப்பா, ஏன் அழறீங்க? கர்த்தருடைய சபைக்கு வரவங்க யாரும் அழமாட்டாங்க. கர்த்தரும் அதை விரும்ப மாட்டார். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர்கிட்ட கேட்டதெல்லாம் அவர் உடனே நிறைவேற்றுவார். சரியா? God bless you, my child. அது ஒன்றும் இல்லை ஃபாதர், சின்ன பிரச்சனை தான். அதுக்கு போய் மெர்சி ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்கா. ஆமா ஃபாதர், ரொம்ப செல்லம் கொடுத்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப அடம் பிடிக்கிறா. எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நோ 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 சின்ன விஷயங்கிறது நமக்கு தான். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயமா தான் தோணும். அதை நாம தான் பொறுமையா கேட்டு சரி பண்ணணும். மை சைல்ட், உங்க பிரச்சனை என்ன? ஃபாதர் கிட்ட சொல்லுங்க. நீங்க ஃபாதர் கத்தர் கிட்ட சொல்லுவேன். நான் கொன்னுட்டேன். கெடுவின் முதல் நாள் சப் இன்ஸ்பெக்டர் செய்யனுக்கு கிடைத்த முதல் துருப்பு. அங்கு குறிப்பிட்ட தேவாலயமும்
அந்த பகுதியில் இருக்கும் மர்ம கல்லறையும் தான். ஆனால் இன்ஸ்பெக்டர் தாளமுத்துவை போல சப் இன்ஸ்பெக்டருக்கும் பாதிரியாரிடமிருந்து எதிர்ப்பு வரவே விசாரணையில் முட்டுக்கட்டை விழுகிறது. முட்டுக்கட்டை விழுந்தால் அது ஏமாற்றம்தான். பாதிரியாரின் எதிர்ப்பு மத ரீதியான சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டதா அல்லது அதற்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா? சப் இன்ஸ்பெக்டர் செழியனின் யூகம் இனி என்னவாக இருக்கப் போகிறது? கிறிஸ்துவ பேராலயத்தின் ஒவ்வொரு அங்குலமும் பாதிரியாரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கு. இனி நடக்கப் போகும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இன்ஸ்பெக்டர் தாளமுத்துவின் மரணத்திற்கான விடையை கூறும் நிர்பந்தத்தில் இருப்பது ஒரு சிக்கலான ஒன்றுதான். அதே சமயத்தில் தேவாலயத்தின் புனிதத்தன்மையை காப்பாற்றும் பொறுப்பில் இருக்கிறார் சப் இன்ஸ்பெக்டர் செழியன். இதை எப்படி சமாளிக்கப் போகிறார் செழியன்? வாருங்கள் பார்க்கலாம். ஒரு குட்டி நாய்க்குட்டிய நான் கொன்னுட்டேன். குட்டி மெர்சியால எப்படி ஒரு குட்டி நாயை கொல்ல முடியும்? என்னால நம்பவே முடியலையேம்மா. நான் தான் கொன்னுட்டேன், எனக்கு தெரியும். அச்சச்சோ, அப்படியா? எப்படி கொன்னீங்க? ஃபாதர் கிட்ட கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல, ஆனா அது செத்து போயிடுச்சு. நான் ஒரு ரூம்ல வச்சு அது பூட்டிட்டேன். அப்புறம் அது சாப்பிடாம செத்து போச்சு. அப்ப நான் தானே அதை கொன்னுட்டேன். ஓகே பேபி, நோ ப்ராப்ளம். மர்சி பேபி, டோன்ட் ட்ரை. எனஃப். ஃபாதர், பிரச்சனை ஒன்றும் இல்லை. மெர்சியோட பர்த்டேக்கு ஃபாரின்ல இருந்து என்னுடைய கசின் ஒருத்தர் பொமேரியன் டாக இவளுக்கு சர்ப்ரைஸா பிரசன்ட் பண்ணாரு. பட் இவளுக்கு அந்த டாக் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. கடைசி வரையும் அந்த டாகோட இவ சிங்கே ஆகல. திடீர்னு ஒரு நாள் அவ அந்த டாகை எங்க வீட்டு ஷோரூம்ல வச்சு பூட்டிட்டா. எங்க கிட்டயும் அவ ஒன்னும் சொல்லவே இல்ல. ஒரு 4 நாளைக்கு அப்புறம் வீடு ஃபுல்லா ஒரே பேட் ஸ்மெல் வந்தது. என்னன்னு போய் திறந்து பார்த்தா அந்த டாக் அங்க இறந்து கிடந்தது. அன்பார்ச்சுனேட்லி அவளும் அதை எங்களோட சேர்ந்து பார்த்துட்டா. அதுல இருந்து ஒரே அழுகதான் ஃபாதர். அந்த ரூம்ல நாய்க்குட்டி சாப்பிடாம கிடந்து இறந்ததுக்கு காரணம் இவதான் காரணம்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா ஃபாதர். அதே மாதிரி ஒரு பொம்மை நாயும் வாங்கி கொடுத்தோம். ஆனா அப்படி இருந்தும் அவளை சமாதானப்படுத்த முடியல. மெர்சி, விடுமா, அழாத. ஓ மை ஜீசஸ், ஒரு சின்ன குழந்தைக்கு தான் அறியாம செய்த தப்பு மேல எவ்வளவு குற்ற உணர்ச்சி பார்த்தீங்களா? அதுதான் கர்த்தருடைய கிருபை. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த சின்ன குழந்தை அழகுது இன்னொரு புது நாய்க்குட்டிக்காக இல்ல, தன்னால இறந்து போன அந்த பழைய நாய்க்குட்டிக்காக தான். பழிபாவத்துக்கு அஞ்சி நடக்கிற அந்த சின்ன குழந்தையுடைய மனசைதான் ஆறுதல் படுத்தணுமே தவிர அந்த மனசை மாற்றணும்னு நினைக்கிறதும் டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறதும் ரொம்ப தவறான பழக்கம். பாவத்திற்கான தண்டனையில் கர்த்தரின் மகிமை இல்லை, பாவத்திற்கான ரட்சிப்பிற்கே கர்த்தரின் கிருபை இருக்கிறது. கர்த்தர்கிட்ட இருந்து நான் உனக்கு பாவம் மன்னிப்பு வாங்கி தரேன். உனக்கு சம்மதமா? ஜீசஸ், எல்லாம் கர்த்தரின் செயல். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யமும் இங்கே வருகை தருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதீரும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். ஆமென். வா மெர்சி, வாமா. நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. ஓகே ஃபாதர். மெர்சி, உனக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தை இந்த பேனாவால் இந்த பேப்பரில் எழுதி அந்த பெட்டிக்குள்ள போடுமா? உன் பாவங்களை கர்த்தரே ஏற்றுக்கிற மாதிரி நான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். எழுதுமா. நான் பாவியாய் இருக்கிறேன், என் மேல்
அடக்கமா இரு. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்கள் நீ செய்யக்கூடாது. ஆமென். ஆமீன். இனிமே மெர்சிக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஷீ இஸ் ஆல் ரைட். தேங்க்யூ ஃபாதர். இவ சமாதானம் ஆனாலும் இல்லையோ ஃபாதர், எங்களுக்கு ரொம்ப நிம்மதி ஃபாதர். வாங்கிக்கம்மா மெர்சி, வாங்கிக்க. இவர் யார் ஃபாதர்? பேரு பீட்டர். கர்த்தருக்கு தன் வாழ்நாள் முழுக்க ஊழியம் பண்ணணுன்ற ஒரே நோக்கத்தில் இங்கேயே தங்கி எனக்கும் இந்த சர்ச்சுக்கும் உதவியா இருக்கான். மெர்சி மாதிரியே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அஞ்சி நடக்கிற பாவப்பட்ட ஜீவன் பீட்டர். அதுபோக இங்க நடக்கிற ஈம காரியங்களுக்கெல்லாம் பீட்டர் தான் சவப்பெட்டி செஞ்சு தருவான். அதுல வர சொற்ப வருமானத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். மற்றபடி எங்கிட்ட இருந்து உருவா கூட வாங்க மாட்டான். கர்த்தர்கிட்டயே கௌரவம் பார்க்கறான் போல பீட்டர். சரிங்க ஃபாதர், நாங்க அப்படியே கிளம்புறோம். டைம் ஆயிடுச்சு. சோத்ரம் ஃபாதர். ஃபாதர் காட் பிளஸ். அங்கிள் உனக்கு சாக்லேட் கொடுத்தாங்க இல்லையா? இந்த கேக்கை கொண்டு போய் அங்கிள் கிட்ட கொடுத்துரு. சரிங்கப்பா. இந்தாங்க அங்கிள். தேங்க்யூ. பாய் பாய். பாய். சின்னஞ்சிறு சிறுமி மெர்சியின் குழந்தைத்தனமான குற்ற உணர்ச்சி பாதிரியாரை மட்டுமல்ல நம்மையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. பாதிரியாரும் குழந்தைத்தனமாகவே மெர்சிக்கு பாவ மன்னிப்பு வழங்கியது அவர் மேல் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. அவரது உதவியாளர் பீட்டரின் அணுகுமுறையும் இருவரின் இளகிய மனதை சுட்டிக்காட்டுகிறது. கல்லறை பகுதியின் மர்ம பின்னணி இன்னும் புரியாத புதிராகவே இருக்கின்றது. இந்த புதிர் நமக்கு புரிய வருமா? ஒரு சிறிய தவறின் குற்ற உணர்ச்சியிலிருந்து மீள முடியாத ஒரு சிறு குழந்தையின் மனம் நமக்கு எப்போது கிடைக்கப் போகிறது? ஒவ்வொரு பாவமும் அதற்கான தண்டனையைத்தான் தன்னுடன் அழைத்து வருமே தவிர அதற்கான பாவ மன்னிப்பு இல்லை என்பது அறியாமல் நாம் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இனி அடுத்த கட்டம் என்னவாக இருக்கப் போகிறது? வாருங்கள் பார்க்கலாம். ஜெனி, ஜெனி, ஜெனிமா, அண்ணன் உனக்காக கேக்கு கொண்டு வந்திருக்கேன். ஜெனிஃபர், வாமா சீக்கிரம். என்னண்ணே? இந்தம்மா, சர்ச்சுக்கு வந்த ஒரு குட்டி பொண்ணு எனக்கு ஆசையா இதை கொடுத்துச்சு. சின்ன பிள்ளையில நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி துருன்னு அழகா இருந்ததுமா. நான் கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிட்டேன், உனக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆகி இதே மாதிரி ஒரு அழகான புள்ள பொறுக்கணும்ட்டு. சரி சரி, கேக்கு சாப்பிடு. அண்ணனுக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது. 2 சவத்தை அடக்கம் பண்ணணும், ஓகேவா? நீ கேக்க சாப்பிட்டுட்டு ஓகே, அண்ணனுக்காக வெயிட் பண்ணாம படிக்கிற வேலையை பாருங்க, சரியா? ஜெனி, ஜெனிமா, ஜெனிஃபர், ஜெனிமா, கேக் எடுத்துட்டு போயிட்டியா? கேக்க சாப்பிடு. சாப்பிட்டுட்டு படிக்கிற வேலையை பாரு.
சரியா? காட்சிகளின் பரிமாணம் பாதிரியாரின் உதவியாளர் பீட்டரை நோக்கி திரும்ப அங்கு நடப்பது மேலும் மேலும் நமக்கு மர்மத்தை கூட்டுகிறது. பீட்டரின் தங்கை ஜெனிஃபர் தன் அருகில் இருப்பதான உணர்வு பீட்டருக்கு ஏன் ஏற்படுகிறது? இளம் வயதில் அற்ப ஆயுளில் ஜெனிஃபர் இறந்தது எதனால்? மர்ம முடிச்சுக்கள் எண்ணிக்கையில் மேலும் மேலும் கூடிக்கொண்டே போகிறது. இனியும் கூடுமா? காத்திருப்போம் நாளை வரை.